இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டை காணும். எங்கடா அவன் ஃப்ரெண்டு? பில் ஆனா அந்த குண்டு பையன் நம்ம ஃப்ரெண்டை கடத்திட்டு போகிறான். குண்டா இருடா வரண்டான். ஹலோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, மிஸ்டர் டாக் சாப்டர் 1 வீடியோ போடுங்க ப்ரோன்னு போட்டிருக்காரு. அவருக்காக அந்த வீடியோ மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சின்ன ஒரு இன்ட்ரோ எடுத்துக்குவோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இதில் என்ன கேம் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி மிஸ்டர் டாக் சாப்டர் 1 ஹாரர் கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இது கூட பார்க்கல எந்த அளவுக்கு இருக்குன்னு. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த கேம் இருந்து சொல்லுங்கள், அதை நம்ம ப்ளே பண்ணி போட்டுடலாம். கைஸ், நம்ம என்றைக்குமோ ஹாரர் கேம்ஸ் ஃபன் கேம்ஸ் ஃபன் பண்ணி போட்டு இருப்போம். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதாங்க ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போயிடலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை ஒருத்த கடத்தி போயிடுவான். அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரிட்டர்ன் ஆன போலீஸ் ஆஃபீஸர். அந்த குண்டு பையன் அவன் தான், இந்த அனிமேஷன் இவன் தான். நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றி போயிடுவான். நம்ம ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பில். அவனை கடத்திட்டு போயிடுவான். அவன்ட்டு நம்ம காப்பாற்றணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டினாலும் 10 சான்ஸ் கொடுப்பாங்க நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு, நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு போகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு நாய் வேறு இருக்குது, இந்த போலீஸ்கார நாய். இவனோட நாய் ஒன்று இருக்குது. ரெண்டா குண்டு போயிடலே அதுக்குள்ளே மறந்துட்டாங்க. அவன் மூலமாக நம்மளால போக முடியாது, நம்ம இதுக்கு தான் பூந்து போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா பழகத்தில் வந்தியா இது பண்ண அப்படியே முன்னாடி போனால் என்னடா பழக கீழே போயிடுச்சு. வீட்டுக்கு இவ்வளோ பெரிய முன்னாடி ஓட்ட பிடிச்சிருக்கா. அந்த குண்டு பையன் வந்து போயிடான்னு நினைக்கிறேன். ஆளை காணோம், வந்து போயிருப்பான் சவுண்டு கட்டத்துக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தான் கைஸ் போகணும். கீழே போயிடுவோம். ஏன்னா நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து தான் எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மோட்டர் இருக்கும், அந்த மோட்டர் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றி கூட்டு போகணும். மோட்டரை ரெடி பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த மோட்டர் வச்சு தான் நம்ம எஸ்கேப் ஆகணும்னு ஒரு பாதாள சந்தாட்டம் இருக்கும். அந்த சந்தோலி எஸ்கேப் ஆக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்தி இருக்கான், இதை எடுத்து ஒரு கறி இருக்குது, இதை எடுத்து இந்த மீட்டை வெட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மெடிசனாக இருக்குங்க கைஸ். அதை கொண்டு வந்து இதில் தூவி விடணும். அது தூவி விட்டோம்னா இந்த டாகி போய் நம்ம கொடுத்தோம்னா அந்த டாகி படுத்து தூங்கிடும், இல்லைன்னா நம்மளே போட்டு தள்ளிடும். அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் டாகி இது. பார்த்தீங்கன்னா அவளை இது பாச கைஸ். இந்த கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதுவா இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லையா? அப்போ இதுதான் இது இது ஃபஸ்ட்டு கரெக்டு. அப்புறம் இது கரெக்டு, ரெண்டாவது கரெக்டு, இது மூணாவது கரெக்டு, சூப்பர். நாலாவது சூப்பர் கரெக்டு. அது அவ்வளோதாங்க கைஸ். ஃபைனலி இந்த லாக்கு திறந்தாச்சு, இந்த டோர் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீக்கணும்னா இங்கே தானே, இங்கே ஒரு ப்ரிப்பென்ஸ் ஒன்று இருக்கும், எங்கே காணாதோ, எங்களா அது காணோம். என்ன கைஸ், நம்ம ஃப்ரெண்டை அடைச்சிருக்கோம் பாருங்க. இந்த ரெட் கலர் கீழே இருக்குது தான் நம்ம நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. பில் உனக்கு காப்பாற்றுற பில். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த டாகி முதல்ல படுத்துங்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த இது வேணுமே. இங்கே அந்த பாட்டில் சின்ன பாட்டிலாக இருக்கும், ஆனால் காணாமே. எங்கே இங்கே இருக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ். இதாங்க இதான். இப்போ இதை நம்ம எடுத்து போய் அங்கே அந்த மீட்டில் வைக்க போகிறோம். இங்கே கையில் மீட்டை காணும். மீட்டு எங்கே வச்சேன்னு இங்கே தான் இருக்கா. இங்கே தான் இருக்குது மீட்டு, வச்சுருவோம். இப்போ இருக்க அந்த நாய்க்கு சனியை முடிச்சோன்னா அதை வந்துட்டு இருக்கிற போர். அடதான் இந்த இடத்த இந்த வழியில் போகிறக்கு நம்மளுக்கு ஏஎக்சி வேணுமே. ஏஎக்சி எங்கேன்னு தெரியலையே. இப்போ ஏஎக்சி பார்ப்போம். எங்கே ஏஎக்சி எங்கே வச்சுருக்கானுன்னு தெரியலையே. இங்கேயும் இல்லை, எங்கேயோ இருக்கா. அடா பாவிலாம், எங்கடா அவ்வளோ வச்சிருக்கு, இங்கே இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஎக்சி எடுத்து போய் அந்த பெட்டி நம்ம உடைக்க போகிறோம் கைஸ். உடச்சா தான் நம்ம சரி போக முடியும். உடச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம். இல்லை மறுபடியும் நமக்கு தேவைப்படுது. அங்கே போகணும், எடுத்துகிட்டு உள்ளே போய் அங்கே ஒரு பெட்டி இருக்குங்க கைஸ், அதை உடைக்கணும். இப்போ இந்த ரூட் எங்கே போகுதுன்னா, அந்த டாகி வெளியே ஒரு ஷெட்டுக்கு போகும். ஷெட்டுக்கு தான். அந்த ஷெட்டை விட்டு நான் வெளியே போனோம்னா அங்கே ஒரு நாய் இருக்கும். நம்ம கடிச்சு குதறி வெளியே போனாலே அந்த நாய்க்கு அந்த கறி முதல்ல அந்த பெட்டியெல்லாம் அடிச்சு தூக்கி போடுறோம் எல்லாத்தையும் போட்டு இல்லையாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போகிறோம்னா, இங்கே மீட் எடுத்து போய் அங்கே வெளியே போய் அந்த நாய்க்கு போட போகிறோம். ஏன்னா அதை போட்டக்கப்புறம் தான் அது சைலண்ட்டாக கம்முன்னு படுத்து செத்து போயிடும். சொன்னோன்னே அந்த நாய் கோவம் சொல்லி உழைக்க ஆரம்பிச்சிருச்சு. வரேன் இரு இன்னைக்கு இந்த கைஸ். இந்த கேம் நிறைய டைம் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அந்த நாய் வந்து ரொம்ப சரியான ஃபாஸ்ட்டாக வரும் கைஸ். நம்ம வெளியே போனால் போதும் அது செகண்ட் வந்து நம்மளை கொண்டுரும், அந்தளவுக்கு வேகமாக வந்துடும். இது வந்து பட்ட அட்டம் வேலை போக முடியல. மேலே ஓட வந்துட்டேன்டா. எங்கே அந்த சனியை முடிச்ச நாய் வந்துட்டு வாரு சொல்லி வாயை மூல கருமுடிச்ச மூல இங்கே நின்று இருக்குது. சை என்னடா இங்கே வந்துட்டேன்னா, என்னடா உள்ள போட்டு அடைச்சன போனாங்க, என்ன வெளியே விட்டானுங்க. பரவாயில்ல விடுங்க. இப்போ போய் அந்த நாயை போட்டு தள்ள போகிறோம். முதல்ல அதை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த மோட்ரு இந்த மோட்டர் கேஸ், இந்த மோட்டருக்கு தேவையான பொருள் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு தேவையான பொருள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல போய் அந்த நாயை படுத்து வைக்கணும். சனியை பிடிச்ச நாய் வெளியே போகணுன்னு ஒரே போடு. துப்பாக்கி தான் சூப்பராங்க கைஸ். நாயை போட்டு தள்ளிட்டு குண்டாயை போட்டுடலாம். ஆனால் நாய்க்கு மட்டும் கிளைமேக்ஸில் ஒரு ஸ்கின்னு நடந்தது பாருங்க. அப்படி ஒரு ஸ்கின்னு கைஸ், நான் நினச்சி கூட பார்க்க முடியாது ஸ்கின்னு. அது சரி சாப்பிடு ஐயாவில் பார்த்தீங்கன்னா சொல்லி வாயமுன்னு வெளியே வந்துன்னு எவ்வளோ ஏமாறுது பார்த்தீங்களா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு க்ரீன் கீ இருக்குங்க கைஸ். இந்த செட்டுக்கு இந்த பெரிய இதுக்குள்ள எங்கே க்ரீன் கீ காணும். இங்கே தான் இங்கே இருக்கும். க்ரீன் கீ காணும். கொஞ்சால எங்கடா இங்கே இருக்குதுங்களா க்ரீன் கீ.
இது எதுக்குன்னா நம்ம இந்த பேஸ்மெண்ட்லேருந்து வீட்டுக்கு மேலே இருக்குது, அந்த தடினோட வீட்டுக்கு இருக்குது கிரீன் கீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் எடுக்கணும். சனி முடிச்ச நாய் திங்குது வர, இன்னும் கொஞ்சம் நேரம் செத்து போயிருங்க இந்த நாய், செத்துரும். நம்ம வரும்போது படுத்துருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வச்சு டாகியை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கீ இருக்குதுங்களா, இதை கொண்டு போய் நம்ம எங்கே போட போகிறோம்னா இதான் இங்கே தான், இந்த தான் போட்டோம். இதுதான் வீட்டுக்கு வர ரூட். பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கீ தூக்கி போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வால் வேணும் கைஸ். வால் இங்கே தான் சூப்பர். பால் எதுக்கு கட்டின்னு வச்சுக்கோங்க. ஐயோ வந்துட்டான்டா தடியா, ஓடுறா குண்டு பையன் வந்துட்டான்டா. இப்போ பார்த்தீங்கன்னா வால்வு எதுக்குன்னா நமக்கு வந்து கேஸ் வேணும் கைஸ். கேஸ், அந்த கேஸ் பிடிக்கிறது தான் வால்வு. மொத்தம் வெளியே 3 டேங்க் இருக்கும். அந்த 3 டேங்க்லேருந்து ஒரு கேஸ் கொண்டு வரணும். கேஸ் கொண்டு வரணும் இல்லை கைஸ், கேஸ் எடுக்கணும். நான் செத்து போச்சா, சனியை முடிச்சேன். எத்தனை டைம் டாச் அடிப்போம். சாவ் செத்து தோலை, சாவ் போடு ஐயால யாருக்கிட்ட போடு. நல்லா செத்து போயிடு. இங்கடா நாயை காணோம், இங்கே பறந்து போயிடுச்சு கைஸ், பாவம். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், கேஸ். அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மோட்டருக்கு, அந்த மோட்டர் எதுக்குன்னா யூஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்து ஒரு இரும்பு போட்டு தகர இதாட்டுருங்க, இரும்பு கம்பி போட்டு ஒரு வழி அடைச்சி வச்சுருப்பானுங்க. அந்த வழியை உடைக்கிறதுக்கு தான் இந்த இரும்பு, இந்த மோட்டரை நம்ம செட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா தான் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கேன் கிடச்சிருச்சு. இந்த டேங்க்கு தான் கேஸ் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் எடுத்துகிட்டு போய் அதை மோட்டரில் ஊற்ற போகிறோம். கேஸ்னா கேஸ் தான் கைஸ். கேஸ்னா இந்த பெட்ரோல் தான். இவங்க வந்து கேஸ் இப்போலாம் கேஸ்ன்னு கொடுத்துருக்கானுங்க. நம்ம வந்து கேஸ் பெட்ரோல் தான் ஊற்றியாச்சு, இஞ்சில் ஊற்றியாச்சா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயின் வேணும். இந்த செயின் எடுக்கிற நம்ம வீட்டு மேலே தான் போய் ஆகணும். ஏன்னா அந்த செயின் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது, வீட்டுக்கு மேலே. அதுக்குள்ளே தடிப்பேன் வேறு, அது அங்கே எடுக்கக்குள்ளே நம்மளை போட்டு தள்ளிட்டுவானே. வந்தாச்சா, ஐயோ அவசரப்பட்டு இங்கேயே வந்துட்டேனே. சரி விடுங்க, அந்த டாகி வரைக்கும் விழுந்தால் ஒரு 2 மினிட்ஸ்லாம் ஆகும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இது போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும். போடா ஐயோடோ ஓடுறான். ஏன்னா மேலே செயின் கட்டருக்கு போன பார்த்தா ஒரு எருமை மாடு வருது, மலை மாடு. இவனை பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தெரியுது. ஏன்டா டே தின்னு மாமூல் வாங்கி பெருசு போய் காமோட தெரியுது தடிப்பேன். ஏன்னா உட்காந்து சாத்த முடியல. இப்போ நான் மேலே போய் இந்த செயின் கட்டர் எடுக்கணும் கைஸ். அது வேறு எந்த ரூமுக்கும் தெரியலையே. இந்த கடைசி ரூம் நினைக்கிறேன். ஓப்பன் த டோர், ஓப்பன் என்ன ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே இருக்குமே, இங்கே தான் இருக்கு. எடுத்தேன். ஓடா ஐயோ டேய் மலைமாடு, எப்படா இவ்வளோ பெரிய தப்பி வச்சு நடந்து வந்தேன். குண்டு நாய். பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு வந்து 10 அட்டம்ப்ட்டு, அதனால் அதுக்குள்ளேயே 9 அட்டம் முடிஞ்சுதா. சரி விடுங்க, இப்போ 8வது அட்டம்ப்ட்டு. லாக் பிக் எடுத்துங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாக் பிக் தேவைப்படுது. அப்புறம் இந்த செயின் கட்டர் எடுத்து வந்து இப்போ போய் நம்ம அந்த நாயோட செட்டு பார்த்தீங்கன்னா, நாயோட செட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த நாயோட செட்டுலேருந்து நம்ம போய் செயின் கட்டுற போகிற வெட்டி போலாமா. செயின் எதாவது தேவைப்படுதுன்னா அதுதான் கைஸ் மெயினான பொருளாகவே இருக்குது. இந்த மோட்டரை அந்த கதை உடைக்கிறதுக்கு காட்டுற பாருங்க. இப்போ பாருங்க, அப்படியே மெதுவாக போய் இங்கே நாய் போட வந்துச்சு. என்னமோ ஸ்பானாவில் நாய், பரவாயில்ல. இப்போ வந்து அந்த செயின் பார்த்தீங்களா, இதை வெட்டி அப்படியே நான் வெட்டுவ போகிறோம். இப்போ நம்ம செயின் விட்டு போயிடலாம். இந்த செயினை போய் நம்ம மோட்டரில் செட் பண்ண போகிறோம். போனோம் தம்பி. அந்த வெறி பிடிச்ச நாய் வந்தால் போகுது திரும்பி. பார்த்தீங்கன்னா போய் மோட்டர் செட் பண்ணோம்னா அவன் தான் கைஸ் பக்காவாக ரெடி, மோட்டர் ரெடி ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு பில்லு, நம்ம 2 பேர் பில்லை காப்பாற்றுறதுக்கான போய் நெக்ஸ்ட்டு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தான் இங்கடா அவள் தாங்க பர்ஃபெக்டாக ரெடி. நம்ம எஸ்கேப்பாக வழி பண்ணி கண்டுபிடிச்சி வச்சு நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறதுக்கு தான் இதே பிரச்சனையே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன வேணும்னா அவனை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறதுக்கு ரெட் கீ மட்டும் வேணும் கைஸ். ஆனால் அந்த ரெட் கீ எடுக்கிறதுக்கு ஐயோ மலைமாடு வந்துச்சு. ஓடுறோம் ஐயால இவன் யாவண்டாவே தடி பையன் வந்தானா டறக்குட்டே இருக்குது. டேய் இருறா. உண்மையாவே போலீஸ் செஞ்சிருப்பான் போல் கைஸ். ரொம்ப வேகமாக நடக்கான் மலைமாடு பையன். இவனை வேற தஸ் திருப்பணும். ஆனால் இவன் கிராணி கேம் மாதிரி அங்கே பொருளை தூக்கி அப்படி போக மாட்டானே லூசு பையன். இவன் நம்ம எங்கே போனால் கரெக்டாக அங்கேயே வந்துடுவான். பின்னாடியே வரானே. இருடா. இவன் கண்டிப்பாக நம்மளை வேலை விட மாட்டான். நம்ம கீழே போய் சுற்றிட்டு வருவோம், வேறு வழி இல்லை. அவனை கீழே கூப்பிட்டு வந்து மறுபடியும் நம்ம சுற்றிட்டு கூப்பிட்டு வருவோம். வாடா மலைமாடு வாடா தாடி பையன் வாடா. அவன்ட்டான் இப்போ போடுறான். இதுக்குள்ள போக முடியாது, அவ்வளோ பெரிய தப்பே சொல்ல உள்ள வருவேன், வர முடியாதுடா. இப்போதே மறுபடியும் நம்ம மேலே போய் நாயோட செட்டு வழியே போயிடுவோம். அந்த சனியை முடிச்ச நாய்வே மறுபடியும் ரீஸ்பான் தெரியலையே. ரீஸ்பான் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகி போயிருமே. இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை தான் கைஸ் இங்கே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே என்னடா டே அதுக்குள்ளே மேலே வந்துட்டான். டேய் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ரூம் தான் போய் நிறைய பொருள் எடுக்க வேண்டி இருக்குது. இவன் வேறு கிச்சன் ரூம் தான் வேகம் வந்துடுவானே. வந்துட்டான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கு நடக்குது கைஸ். வந்து அந்த கிச்சன் ரூம் வந்து வச்சுக்கோங்க தான். இவன் வந்து அப்படி நம்ம பார்த்து நின்றுறான். அதுக்கப்புறம் நம்ம எங்கே மூவ் போட ஆரம்பிச்சிடறான். நம்ம உட்காந்தோம்னா அடிக்க மாட்டேறான். ஆனால் நின்றுட்டோம்னா வச்சுக்கோங்க அதே சாரில் பட்டுப்படி எந்திரி உள்ள அடிச்சு போடுவான். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அடிப்பான் தடி பையன். அது என்னமோ கிச்சன் ரூமில் ஒரு பக்குவாக தெரியுது. நானும் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன்.
இப்படி தான் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கீ தர ஆரம்பிச்சா பார்த்தா நம்மளே ஒரு இது லாக் ஆகிட்டோம் அப்படியே. டேய் வழியை விட்றாடே தடி பயில டேய் என்ன கோமாளி. டேய் இவனா நம்ம வழிய மாட்டேறான் கைஸ் லாக் ஆகிட்டா போகுது இது. டேய் குண்டா ஆல்ரெடி நானே லாக் ஆகி கிடக்கிறேன். ஐயோ ஆனா போதுடா குண்டான்னு சொல்லி ஒரே அடிச்சு போட்டான் போகுது இது. ஆடா குண்டு பயலே. இதுலேயே 7 அட்டன் வந்துருச்சா உடக்கூடாதா சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும் ஃப்ரெண்டை காப்பாற்றி. எங்கே லாக் பிக்கு இங்கே இருக்கான் போடுறான். என்னடா லாக் பிக் காணோம். இங்கே கையில் தான் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே அடி வாங்கணும் கிச்சன் ரூமில். நமக்கு வந்து ப்ளூ கீ ஒன்று தேவைப்படுது கைஸ். அந்த ப்ளூ கீ இருந்தால் தான் அந்த லேப்டாப் ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி இது இருக்கும். அதுக்கு நம்ம பிளாக் கீ தேவைப்படுது. பிளாக் கீ வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லேப்டாப்புக்கு தேவையான பொருள் மட்டும் எடுப்போம். இந்த ப்ளூ கீழே தான் அந்த கேபிள் வந்துட்டான்டா மலம் போட்டு இருறா இப்போ போகிற சுற்றி வரணும். வாடா பின்னாடி வாடா யாரு கைஸ் இன்னும் வேகமாக வந்துடுறான். உள்ளே போனாலே கண்ணு முன்னாடி வந்துடுறான். ஒருவேளை இது நம்ம உள்ளே போனால் அப்படியே பக்கம் வந்துடும். அந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தெரியலையே. நம்ம போனாலே வந்துடுறான் லூசு பையன். ஒரு நாள் போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பானோ. எரும மாடு பையன் கெடா மாடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டு வந்தாச்சு. நாய் சொல்ல தெரியல பார்ப்போம். வந்துச்சுடா ஐயோ தனியம் பிடிச்ச நாய் நீயும் சொல்ல வந்துட்டியா. அவனே ஒரு பெரிய பிரச்சனை. இது அதை விட பெரிய பிரச்சனையாச்சு. விடக்கூடாது. இப்போ அந்த எங்கே மீட் எட்டு போய் முதல்ல அந்த நாயை சாவடிக்கணும். எங்கே அந்த மீட்டு கத்திங்க இருக்கான். போடுறான் மீட்டை போடுறான். ஏன்னா அந்த பிப்பிஸ் அது என்னடா பேர் ஸ்லீப்பிங் பில்ஸா போடுறான். அணியை முடிச்ச நாயே அதான் வந்துட்டு இருக்கிற இரு கடிக்கிறியா நீ வந்து என்ன அணியை முடிச்ச நாய் வர இரு போட அப்படியே போட. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் அந்த நாய் ஸ்பானர் முடிச்சது. எங்கே காணோம் வெறி பிடிச்ச நாய். தனி பிடிச்ச வெறி பிடிச்ச மொன்ன நாய் எங்கே இருக்கு வருது போடுறான் போடுறான் அவன்டா. இப்போ தின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிருவில்ல அப்புறம் பார்த்துக்கிறோன்னு மறுபடியும் ஒரே தான் மறுபடியும் அப்படியே வருஷமா உதைக்க போகிறோம். இப்போ இந்த ப்ளூ கலர் கீ ஐயோ மறுபடி கீழே வந்துட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல வந்தோம் சரி வெளியே நினச்சிட்டுங்க உள்ள விழுந்துட்டேன். சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் கீ வேறு எடுக்கணும். அது வேறு கிச்சன் ரூமில் தான் இருக்கும். அது வந்து நிறைய மேலே டோர் கீழே நிறைய டோர் இருக்குது. அந்த டோரில் தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே எரும மாடு பையன் வேறு வந்துடுவான். சரி இப்போ அவனை வச்சு நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஏன்னா உட்காந்தா தானே அடிக்க மாட்டான். எந்திரிச்சா அடிச்சிருவான்ல கைஸ். அது வந்து அங்கெல்லாம் உட்காந்தா பிடிச்சி அடிச்சு விடுவாங்க கைஸ். இந்த கிச்சன் ரூம் வந்து நம்ம இங்கே மாட்டினோம்னா இந்த மூளை பார்த்தீங்கன்னா இந்த சைடு இதில் உட்காந்துட்டோம்னா அவனு வந்து லாக் ஆக்கிக்குவான். இந்த இதை மட்டும் பக் நடக்குது. மிச்சம் வேற எங்கேயாவது பக் நடக்கல. நானும் உட்காந்து பார்த்துட்டேன். அவன்டா எரும மாடு பையன் வந்து நம்ம உட்காந்துக்குவோம். உள்ளே போடும் அப்போ வந்துட்டான் கைஸ். லாக் ஆகிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவனை வச்சு அப்படியே தேட போகிறோம். இருக்கிறா தம்பி இது இல்லை ப்ளூ கலர் இது ப்ளூ கலர் கீ இல்லை. ஆனால் ஒரு துணி இருந்துச்சோம்னா கண்டிப்பாக அடி விழுவோம். இதுலேயும் இல்லை மேலே இது இருக்குது நம்ம இருக்குடா மேலே இருக்குடா ப்ளூ கலர் கீ கிடச்சிடா எடுத்தாச்சா. இப்போ அப்படியே அவனுக்கு டுமி கொடுத்துட்டு போகணும். இப்போ அப்படியே நம்ம கீழே வேகமாக போகிறோம். இப்படியே அவனை கூப்பிட்டு போய் நம்ம அங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு சந்து இருக்கும். அப்படியே நம்ம தெரியும் உள்ள பூச்சோம் பார்த்தீங்களா. இது இல்லை இதுக்கு பின்னாடி நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி தான். அங்கே போனால் படிக்கிறதுனா கண்டிப்பாக உதவுழுவோம். நானும் வாங்கியிருக்கேன். வாங்காமலாம் இல்லை. மறுபடியும் ஏதோ எஸ்கேப் பண்ண நினச்சேன். இப்போ நம்ம இது வரையும் எஸ்கேப் போகிறோம் தடி பையன்ட்டு இருந்து. இப்படியே உள்ள வந்துடும் அவ்வளோதான். அவனோட பெரிய தொப்பை இருக்கனால உள்ளே வர முடியாது தாடி பையன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ அந்த ப்ளூ கலர் கீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ஒரு லேப்டாப்போட கேபிள் இருக்கும். அதை எடுத்து போய் நம்ம இந்த லேப்டாப் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ வந்து ஆட்டோடே எப்பட்றா நான் கீழே தான்டா இருக்கேன். எரும மாடு பாயில வயசு பார்த்தீங்கன்னா பக்கு நடந்ததுல பக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அட்டவுண்ட் 5 இன்னும் 5 சான்ஸ் தான் இருக்கா. அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிரும்டா. கவலை பண்ணுறது எங்கடா லாக் பிக்கு இது வேறு அவனை சாத்தி வச்சிடறான் கொண்டு போயேன். லாக் பிக்கு எங்கே லாக் பிக்கு அங்கே இருக்கா. இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் டோர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ போடுற ரூம் வரை கண்டுபிடிக்கணும். அது இங்கே கீழே இங்கே இருக்கிறது கைஸ். நம்ம மேலே தான் போகணும்னு ஒரு ஸ்டெப்பு. நம்ம மேலே போனால இந்த எரும மாடு பையன் வேறு வந்து வளைச்சிட்றான். அடைச்சை ஆகணும் இந்த ரூமுக்கு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகிறான். போலீஸ் ஆஃபீஸர் எங்கேலாம் தெரியல. குண்டு பையன் பீம்பாய். பீம்பாய் எங்கடா இருக்கேன். மலமாடு கிச்சன்லேயே கிச்சன் பக்கம் போகுது. எப்போ தான் தின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. எங்கடா அந்த ப்ளூ கலர் போடுற கீ இங்கே தான் இருக்கு ப்ளூ கலர் போடுற ரூம் கீ. இப்போ அந்த தடி பையன் டஸ்ட் இருக்கணும். எரும மாடு போடா மேலே தான் வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் இவனுக்கு வேறு வேலையே இல்லை கைஸ். நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதே தான் வேலை ஆகுது. இது நம்ம எங்கே போனால் கரெக்டாக வந்துடலாம். வாடா இப்போ நம்ம கீழே போய் இந்தாங்க கைஸ் இங்கே தான் போட்டு இப்போ வந்து கேபிள் எடுத்துக்குவோம். இப்போ தான் நம்ம வந்து அடிக்க தான் போகிறோம். அது நம்ம உட்காந்து ஒழிஞ்சுக்குவோம். வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஒழிஞ்சுக்குவோம். வந்தாரா தடியாடே எரும மாடு வரமாட்டான்னு நினைக்கிறேன். கையை மட்டும் பார்த்தீங்கன்னா என் வயிறு சைஸ் இருக்குங்க கைஸ் கை அவனுக்கு தடிப்பேன். எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சு நடக்கிறான். இவ்வளோ பெரிய தொப்பேன் நாளை காணோம். சரி விடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து லேப்டாப் போய் செட் பண்ணிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதான் இங்கே இந்த ரூம் தான் லேப்டாப் இருக்கும். என்னடா டோர் ஓப்பன் ஆகல அடைச்சா. இதுக்கு வந்து பிளாக் கீ வேணும்ல. இதை நான் எட்டே வரல.
அது கீழே தானே இருக்கு. வெட்டுறேன் இங்கே பிளாக் கலர் இப்போ தான் இங்கே தான் இங்கே இந்த இடத்துல தான் இங்கே தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கீழே எடுத்து போய் நம்ம லேப்டாப்போட ரூம் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ அந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் கனெக்ஷன் கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் அப்புறம் வந்து இன்னொன்று கொடுக்கணும், யூஎஸ்பி டிரைவ் அதை கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் நமக்கு பாஸ்வேர்ட் கார்டு காட்டும். இன்னும் போகணும் மேலே இருக்குமா ஏறான் ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஹா டே யாரா எங்கே போனால் அங்கேயே இருக்கா டே. இவனுக்கு பயந்து சுற்றி வர வேண்டியது இருக்குது. வாடா நம்ம பார்த்தாலும் பயப்படக்கூடாதுண்ணா. ஓப்பன் அந்த டோர் ஓப்பன் பண்ணிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். நம்மளோட கேபினெட் இருக்குது, அதை மறந்து போயிட்டீங்கன்னா எதுவும் பண்ண பையன் காணும். இன்னும் ஆளை காணும் திரும்பி போயிட்டானா சூப்பர்ரா. வர அந்த நாய் கண்ணு தெரிய மாட்டேது. இது அதை கூட சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கொண்டு போய் லேப்டாப் செட் பண்ணுவோம். லேப்டாப் பவர் கொடுக்குறதாமா கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூஎஸ்பி டிரைவ் தேவைப்படுது. அதை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவ் வேணும். அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும். இங்கே பாஸ்வேர்டு எங்கடா பாஸ்வேர்டை காணும். ஐயோ தடி பையன் வர ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அடிக்கணும். பாஸ்வேர்டு எங்கே வந்து வச்சுக்கோங்க. அதான் இந்த 3 நாய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 நாய் வந்து கரெக்டாக ஒரு ஆள் ஒவ்வொரு தசையும் திருப்பி வைக்கணும். அப்படின்னா தான் பாஸ்வேர்டு கிடைக்கும் நம்மளுக்கு. சரி பாஸ்வேர்டு கிடைக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு சைடு ஒரு சீக்கிரட் ரூம் ஓப்பன் ஆகும். அவன்டா ஐயோ டே மழை மாடு சத்தம் விட்டுற மாட்டான். ஏறுவ மாட்டிருப்பாங்க வந்து ஒரடி அடிச்சிட்டாங்க கைஸ். கடுப்பமாகதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி முடிச்சிட்டோம். இன்னும் கால்வாசி தான் இருக்குது. அந்த யூஎஸ்பி கொண்டு வந்து அதில் பாஸ்வேர்டு அடித்தா போதும். அதுக்குள்ளே போய் அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வெளியே ஒரு லாக்காட் இருக்கும். அந்த லாக்கில் போட்டோம்னா அந்த டோர் ஓப்பன் ஆயிரும். அதுக்குள்ளே ரெட் கலர் கீ இருக்கும். அதை எடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றி கூட்டு போகிறது தான், வேறு வழியே இல்லை. அதுதான் கைஸ் எஸ்கேப்பேன். பார்த்தீங்கன்னா இது என்னடா நாய் எங்கெங்கே திரும்பி இருக்கு. அந்த 3 பக்கம் 3 நாய்க்கு பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன சின்னதான். அதை என்னென்ன டேரக்ஷன் இருக்குது அந்த டேரக்ஷன் அதெல்லாம் திருப்பி வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இது ரைட்டுன்னு நினைக்கிறேன். ரைட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக பேக்கா ஸ்ட்ரெயிட்டு. இது லெஃப்டா ரைட்டா, இது பேக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ரைட். ஓகே. என்னடா ஓப்பன் ஆக மாட்டேது, ஏதாவது திரும்ப ஓப்பன் ஆக மாட்டேது. ஏன் பாஸ்வேர்டு தப்பாக போட்டோம்னா கரெக்டாக பார்த்துட்டு ஒரு பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டாக இருக்கும். நான் கரெக்டாக இது திரும்பி நிற்குது, இதுவும் திரும்பி நிற்குது. ஆமாம் கைஸ் இது ரெண்டுமே திரும்பி நிற்குது. இங்கேருந்து பார்க்கும்போது ரெண்டும் நேரம் நின்ன மாதிரி இருந்தது. சரி திருப்பி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இதை திருப்பி விடுவோம். அவ்வளோதாங்க சீக்கிரம் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. தான் இங்கே தான் வழி பார்த்துட்டேன். சத்தம் கேட்குது. எருவு மாடு பையன் வந்துடுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் வேணும். ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம வந்து அந்த யூஎஸ்பி டிரைவ் எடுக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயோட செட்டில் தான் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வேகமாக போவோம். இந்த சனியை முடிச்ச நாய் மறுபடி அந்த மறுபடி ரீஸ் பண்ண என்னன்னு தெரியல. போய் பிடிச்சிருக்கிறது போகுது. சனியை முடிச்ச நாய் நம்ப முடியாது கைஸ். அது வேற ரொம்ப வேகமாக முடியாது. மேலே போய் பார்ப்போம். அங்கே தான் போத்தாவே நினைக்கிறேன். ஸ்க்ரூ டிரைவர் இங்கே தான் இருக்குது. எங்கே ஸ்க்ரூ டிரைவர் காணும். இங்கே தான் இங்கே இருக்குமே ஸ்க்ரூ டிரைவர். இங்கே இருக்குது. போகலாமா? போலாம்டா. ஏய் அட சனியை முடிச்ச நாயே வாழ்ந்து விசாரிட்டியா நீ. எப்படியா பரவாயில்ல. இந்த கேம் மட்டும் நம்ம அடிச்சானுங்கன்னா பிடிச்சானுங்கன்னா நம்ம அந்த எடுத்த பொருளோட கொண்டு வந்து விட்டு அடைச்சி வச்சிடறானுங்க. அதுதான் பரவாயில்ல. இப்போ அந்த ஸ்க்ரூ டிரைவர் கேஸ் நம்ம சீட்டாக வீட்டுக்கு போகிறோம். அந்த சீட்லேயே டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த டோர்கிட்ட போய் நம்ம அந்த ஸ்க்ரூ டிரைவரை போட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த யூஎஸ்பி டிரைவ் எடுக்க போகிறோம். இந்த எருவ மாடு பையன் வேற எங்க தெரியலையே. டேய் தடி மாடு எங்கடா இருக்க? தனியை பிடிச்சவளே நாரப்பாயில ஆளை காணும் கைஸ். பார்த்தீங்கன்னா வர மாதிரி தெரியுது. ஒழிஞ்சுக்குவோம். தடி போய் அதை பார்த்துட்டு போவான்னு நினைக்கிறேன். எருவ மாட்டு பையன் வந்துட்டான்டா. போடா எத்தனை நேரம் அவங்க அடி வாங்குவேன். இப்போ தான் நான் பார்த்தேன் இப்படி ஒரு பீரோ உள்ள ஒன்று இருக்குன்னு. தேங்காய் சாம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். போட்டும் போயிட்டான்னு நினைக்கிறேன். போடா அவனை போயிட்டானா. இதுக்குள்ள யூஎஸ்பி டிரைவ் இருக்கா எடுப்போம். எடுக்கலாம். யூஎஸ்பி டிரைவ் எடுத்தாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி டிரைவ் இந்த லேப்டாப்பில் போட்டால் தான் பாஸ்வேர்டு நம்மளுக்கு காட்டும். தடிப்பேன் எங்கே போனது தெரியல. விடுங்க கீழே இது இருக்கட்டும், மேலே வந்துடக்கூடாது. போட்டலாம். என்ன பாஸ்வேர்டு 8054 8054 போட்டுருவோம். இங்கே தான் இங்கே பாஸ்வேர்டு லாக் இருக்கும். இங்கே தான்டா 8054 8054 ஐயோ டேய் மலமாடு எப்படா வந்தா? டேய் சத்தமும் கேட்கல, ஒண்ணுமே சைலண்ட் அடிச்சு போட்டான். அடே எரும மாடு. டேய் இவன் யாரா இவன் ரொம்ப டேஞ்சர். ஐயோ இவனுக்கெல்லாம் 10 சான்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. இவனுக்கெல்லாம் 20 சான்ஸ் இருக்காங்க கைஸ். பாருங்க ஒரு நார்மல்லே போட்டு இந்த போல பார்க்கறானே. ஹார்ட் மோட்லாம் போட்டா சொல்லாத வேணும், பிரிச்சிருவான். இது பாஸ்வேர்டு போடுவோம் முதல்ல. இவன் வேற ஆவணும் வந்து அடிச்சுட்டே இருக்கான். வர ஆத்தத்துக்கு கண்ணு மட்டும் இருந்து இவன் போடுற மாதிரி எந்த பிரச்சனை இல்லை. வந்துட்டான். இப்போதான் அவனுக்கு போய் சொல்லிட்டு இருந்து பெருமையாக அதுக்குள்ள வந்துட்டான். வாடா இங்கெல்லாம் இவன் ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒழிஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒழிஞ்சு கண்டிப்பாக வழியே இல்லை. இவன் கண்டிப்பாக நம்மளை பார்த்தானா கடைசியை தோசிட்டு அடிச்சு சொல்கிற வைக்கும்.
இப்போ ஓஞ்சிடும். இப்போ கண்டுபிடுறா. வாடா வாடா காடி பாயன். என்ன சவுண்டு மட்டும் டருக்கு துருக்கும் கேட்டு இருக்குது. ஐயோ என்ன பண்ணான்னு தெரியலையே. இங்கே இது நிற்கிறானா ஒழிஞ்சிக்குது. இதே கோமாளி இங்கே இது ஒழிஞ்சு நின்றாரா? போயிருப்பான்னு நினைக்கிறேன். போகட்டும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் பாஸ்வேர்டை போட வச்சிடலாம். கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டான். 8054 தானே. 8054 போட்டாச்சு. ஓப்பன் வரும். ஓப்பன் ஆக மாட்டேது. மறுபடியும் இதை கொடுக்கணும் வேணுமோ? கொடுத்து பார்ப்போம். 8 இதை கொடுக்கணுமோ? ஓப்பன் ஆக மாட்டேது. 8054 ஓப்பன் ஆயிடுச்சுடா. இதை வந்து ரெட் கலர் கீ இருக்குமே. டே பில்லு உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன்டா. கீ கிடச்சிச்சுடா. வந்துட்டேன்டா. தடி பையன் மாட்டக்கூடாது. இப்போ குதிச்சு போயிடலாம். அவ்வளோதான்டா. வந்துட்டேன்டா பில்லு. டே பில்லு என்ன வந்துட்டேன்டா. உன்னை காப்பாற்றேன்டா. வந்துட்டேன்டா. என்ன மலமாடு சத்தம் கேட்குது. போகுது. வாடா பில்லு ஓடி போயிடலாம். வாடா. இந்தரா என்ன வரமாட்டான். ஐயோ இந்த எருகு மாடு பையன் எப்படா இங்கே வந்தான்? லூசு பையலே. ஆஹா கடைசி அட்டம்ப்ட். ஐயோ கடைசி சான்ஸ். எஸ்கே பையன் அவனை வேற விடக்கூடாது. பில்லு வந்துச்சு வாடா. ஏன்டா அப்படி கடைசி பழி வைக்கிட்டு இருக்கிற பில்லு பையல? என்ன ஆச்சு தெரியலையே. அவனுக்கு போய் டச் இது பண்ணுமோ? அது தெரியாம நாங்கள் கத்தி எடுக்கணுமோ? டச் பண்ணி பார்ப்போம். போவோம். பில்லு நான் தான்டா உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கேன். இந்த மலை மாடி வந்துட போகுது மறுபடியும். மோட்டர் எங்கே இருக்கு? ஆன் பண்ணிடலாம். ஃப்ரெண்டை கூப்பிடணுமா? பில்லு உன்னை கூட்டு தான் வரணும். பில்லு இருந்துச்சு வாடா. பில்லு வாடா. அவன் கண்ணு மணி கூட அடிச்சுட்டு இருக்கிறான். வாடா என்ன போஸ் கொடுத்துருக்குற. வாடா இருந்துச்சு வாடா. மோட்டை கொடுத்துருவோம். அவ்வளோதாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் சொன்ன மாதிரி நம்ம மிஸ்டர் டாக் சாப்பிட்றோம்ல எஸ்கேப் ஆயாச்சு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்கன்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை. லவ் யூ கைஸ். See you.